அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹ். செய்தியும் சிந்தனையும் அப்படிங்கிற இந்த பகுதியில் நம்ம பார்க்க இருக்கிறது டெல்லியில் விவசாயிகள் நடத்துகிற போராட்டம் சம்பந்தமாக. மோடி பொறுப்பேற்ற காலம் முதலாக இந்தியாவினுடைய பொருளாதார வளர்ச்சி கடுமையான வீழ்ச்சியை சந்தித்து வருகிறது. உலக அளவில் இந்தியாவினுடைய ரூபாய் மதிப்பு சரிந்திருக்குது. அரசு துறைகளை எல்லாம் இன்றைக்கு மோடி தனியார் மயமாக ஆக்கி கொண்டிருக்கிறார். இந்தியாவின் முதுகெலும்பாக பார்க்கப்படுகிற விவசாயம், அந்த விவசாயத்தினுடைய சட்டத்தில் சில திருத்தங்களை கொண்டு வந்து இந்த விவசாயிகள் உற்பத்தி செய்யக்கூடிய இந்த தானியங்களை எல்லாத்தையும் கார்பரேட்டுகளிடம் ஒப்படைக்கக்கூடிய ஒரு சட்ட திருத்தத்தை மோடி அரசாங்கம் இன்றைக்கு கொண்டு வந்திருக்கு. இந்த சட்டத்தை திரும்ப பெற வேண்டும் என்கிற கோரிக்கையை முன்வைத்து டெல்லியில் மிகப்பெரிய போராட்டத்தை விவசாயிகள் நடத்தி கொண்டிருக்கிறார்கள். ஏதோ அதாவது இன்றைக்கி 5வது நாள், இது 5 நாளைக்கு முன்னாடி தான் இந்த போராட்டம் ஆரம்பிக்கப்பட்டதுன்னா இல்லை. இந்த சட்டத்தை சில மாதங்களுக்கு முன்பு மோடி அரசாங்கம் கொண்டு வந்தாங்க. அந்த சட்டத்தை அவங்க இயற்றின நாள் முதலாக பஞ்சாபில் மிகப்பெரிய போராட்டத்தை அங்கே இருக்கக்கூடிய உள்ளூர் விவசாயிகள் போராட துவங்கிட்டாங்க. ஒவ்வொரு நகரத்திலையும் ஒவ்வொரு கிராமத்தில் இருக்கிற ஒவ்வொரு தெருவுலையும் விவசாயிகள் வீதியில் இறங்கி இந்த சட்டத்துக்கு எதிராக கடுமையான போராட்டங்களை நடத்திக்கிட்டு இருக்கிறாங்க. ஆனால் இந்த மத்திய அரசாங்கம் இதுக்கெல்லாம் செவிசாய்க்கவே இல்லை. அந்த சட்டத்தை வாபஸ் பெறமாட்டோம் அப்படிங்கிறதுல மத்திய அரசாங்கம் ரொம்ப தெளிவாக இருக்கிறாங்க. அப்போ ஒரு கட்டத்துக்கு மேலே பொறுமை இழந்த விவசாயிகள் நேரடியாக டெல்லிக்கே நாங்கள் போராட தயார் அப்படின்னு சொல்லி இன்றைக்கி விவசாயிகள் டெல்லியை முற்றுகையிட்டு இருக்கிறார்கள். இப்படி வரக்கூடிய இந்த விவசாயிகள் எப்படி வந்திருக்காங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, டிராக்டரில் ஏறி ஆயிரக்கணக்கான விவசாயிகள் பஞ்சாபிலிருந்தும் ஹரியானாவிலிருந்தும் டெல்லியை நோக்கி அவங்க வர்றாங்க. அப்படி வரக்கூடிய அந்த விவசாயிகளை டெல்லி நகரத்துக்குள்ளர வரவிடாமல் காவல்துறை வழியாக இந்த தடுக்கக்கூடிய வேலையை மத்திய அரசாங்கம் மேற்கொண்டது. டெல்லி காவல்துறையை மத்திய அரசாங்கம் தான் வச்சிருக்கு. அப்போ அவங்க என்ன மாதிரியான செயலை அவங்க செஞ்சாங்க அப்படின்னா, டெல்லிக்குள்ளார அந்த விவசாயிகள் வராமல் இருக்கிறதுக்காக வேண்டி இரும்பு கேட்டுகளை அவங்களுடைய பாதைகளில் அடைச்சி அவங்கள தடுத்தாங்க. அதே மாதிரி அவங்க வரக்கூடிய அந்த பாதைகளில் டிராக்டர்களில் மணலை ஏற்றி அந்த வரவிடாமல் அவர்கள் தடுத்தார்கள். குழிகளை சாலைகளில் வெட்டி அந்த டிராக்டர்கள் அந்த சாலையை கடந்து போக முடியாமல் அந்த விவசாயிகள் டெல்லிக்குள்ளே வரவிடாமல் தடுத்தாங்க. இதை எல்லாத்தையுமே மீறி ஒரு கட்டத்தில் என்ன பண்ணிட்டாங்கன்னா, இந்த விவசாயிகள் டெல்லியை அவங்க உள்ளர நுழைய ஆரம்பிச்சிட்டாங்க. ஒரு கட்டத்துக்கு மேலே அவங்கள விரட்டி அடிக்கிறதுக்காக வேண்டி காவல்துறை தண்ணீரை பீர்ச்சி அடிச்சிச்சு. அதேமாதிரி தண்ணீர் புகை குண்டுகளை வீசி அவங்கள களைகிறதுக்காக வேண்டி செஞ்சாங்க. தடியடி நடத்தினாங்க. எதையுமே இந்த விவசாயிகள் பொருட்படுத்தலை. தங்களுடைய உயிரை கூட நாங்கள் இந்த இடத்துல இழப்பதற்கு தயார், ஆனால் எங்களுடைய உரிமைகளை நாங்கள் விட்டு கொடுக்க மாட்டோம் அப்படின்னு அந்த டெல்லியில் இந்த விவசாயிகள் போராடிக்கிட்டு இருக்கிறாங்க. இந்த நேரத்தில் அந்த விவசாயிகள் எப்படி வந்திருக்கிறாங்க அப்படின்னா, ஒரு மாதத்துக்கு தேவையான தானியங்கள் கோதுமைகளை எல்லாம் எடுத்துக்கிட்டு உணவு தயாரிப்பதற்கான பொருட்களை எல்லாம் எடுத்துகிட்டு வந்திருக்கிறாங்க. நீங்கள் போராட்டம் நடத்தக்கூடிய அந்த காட்சிகளை எல்லாம் பார்க்கலாம். ரோட்லேயே படுத்து தூங்குறாங்க விவசாயிகள். அங்கேயே அவங்க சாலைகள்லேயே துணியெல்லாம் காய வைக்கிற காட்சியெல்லாம் நம்ம பார்க்குறோம். உரிமையை மீட்காமல் நாங்கள் போக மாட்டோம் அப்படின்னு அந்த டெல்லியில் இந்த விவசாயிகளுடைய போராட்டம் ரொம்ப வலுவாக பெற்றிருக்கிறது. இதில் நம்ம சொல்ல வேண்டியது என்னென்னா, விவசாயிகள் மீது நீர் புகை குண்டுகளை வீசி அவங்கள கலைக்கிறதுக்கும் தடியடி நடத்துறதுக்கும் இந்த மோடி சர்க்கார் காவல்துறையை ஏன் ஏவுது? இந்த நாட்டினுடைய முதுகெலும்பாக இருக்கிற விவசாயிகள் மேலே கை வைக்கிறதுக்கு ஒரு அரசாங்கத்துக்கு எவ்வளவு பெரிய துணிச்சல் வந்திருக்கு பாருங்க. அவங்க யார்? என்ன சீனா இராணுவம்? அவங்க டெல்லிக்குள்ளே வரக்கூடாதுன்னு சொல்லி தடுக்கிறதுக்கு இந்த நாட்டுடைய முதுகெலும்பு இல்லையா அவங்க? இந்த நாட்டை வளமாக்கக்கூடிய விவசாயிகள் இல்லையா அவங்க? அப்போ அப்படிப்பட்ட அந்த விவசாயிகளை டெல்லிக்குள்ளே வரக்கூடாதுன்னு சொல்லி ஒரு அரசாங்கத்தில் ரொம்ப சர்வாதிகாரத்தினுடைய உச்சபட்ச நடவடிக்கையாக அவங்க மேலே தண்ணீரை பீச்சி அடிச்சிருக்கிறீங்க, தடியடி நடத்தியிருக்குது இந்த டெல்லி காவல்துறை. டெல்லி காவல்துறையை மத்திய அரசாங்கம் தான் கையில் வச்சிருக்கு. விவசாயிகள் கேட்குறாங்க, மோடி சாப்பிட்ற அந்த சப்பாத்தி இருக்குதே, அது நாங்கள் வயல்களில் வியர்வை சிந்தி உழைச்சி நாங்கள் தயாரித்த தானியத்தில் சுட்டது, அது மறுக்க முடியுமா மோடி? அப்போ விவசாயிகள் எதுக்காக போராடிக்கிட்டு இருக்கிறாங்க? அவங்க தங்களுக்காக மட்டும் போராடுறாங்க, மக்களுக்காக போராடுறாங்க, நாட்டு மக்களுக்காக போடுறாங்க. இந்த விவசாயிகளுடைய சட்ட திருத்தம் என்பது நாட்டு மக்களுக்கு எதிரான சட்ட திருத்தம். தனியார்கிட்ட கொண்டு போய் எல்லா பொருட்களையும் விவசாயிகள் கொண்டு போய் விற்கிறதுக்கு இந்த சட்டம் வழிவகுக்குது.
அரசாங்கத்திட்ட தான் இந்த பொருட்களை, அவங்க தானியங்களை உற்பத்தி செய்கிற பொருட்களை அரசாங்கத்திட்ட விற்றா மட்டும்தான் நமக்கு சந்தையில் குறைஞ்ச விலையில் நமக்கு அந்த பொருள் கிடைக்கும் மக்களுக்கு. தனியார்கிட்ட விற்றாங்கன்னா என்ன ஆகும்? இன்னைக்கு கிலோ வெங்காயம் 80 ரூபா 90 ரூபா விற்கிறாங்க. ஒரு கட்டத்துக்கு அப்புறம் தனியார் மயமாக இந்த உணவு தானியங்கள்லாம் போயிடுச்சு அப்படின்னு சொன்னால் பதுக்கல் பண்ணுவாங்க தனியார்கள். அதன் மூலமாக விலைவாசி தாறுமாறாக ஏறும். எந்த அளவுக்கு ஏறுதோ அந்த அளவுக்கு தனியாருக்கு தான் லாபம் கிடைக்கும். மக்களை பற்றி தனியார் சிந்திக்க போகிறாங்களா? டாஸ்மார்க்கை திறந்து வச்சிருக்கிற அரசாங்கமே மக்களை பற்றி சிந்திக்க மாட்டேங்குது. தனியார்களுக்கு மட்டும் என்ன அக்கறையாக வரப்போகுது? அப்போ விவசாய பொருட்களை எல்லாம் தனியார் மயமா நீங்கள் தனியார்ட்ட கொண்டு போய் வீங்கன்னு சொல்லி இந்த சட்ட திருத்தத்தை போட்டுறீங்களா? இது யாருக்கு போடுறீங்க இந்த சட்டத்தை? நாட்டு மக்கள் மீது ஏற்படுத்தக்கூடிய ஒரு அடக்குமுறை சர்வாதிகார சட்டம் இது. மக்கள் போராடுறது அவங்களுடைய ஜனநாயக உரிமை இல்லையா? தங்களுடைய உரிமைக்காக போராடுற மக்களை அடிப்பதற்கு ஒரு அரசாங்கம் எப்படி துணியலாம்? இதே டெல்லி காவல்துறையை இந்த மத்திய அரசாங்கம் யார் மேல எல்லாம் ஏவி இருக்கு தெரியுமா? சிஏஏ போராட்டம் நடத்தின மாணவர்கள் மீது இந்த காவல்துறை தடியடி நடத்தினார்கள். ஆனா இந்த மாணவர்கள் தங்களுடைய போராட்டத்தினுடைய உண்மையான நோக்கத்தை மட்டும் விளங்கி வைத்துக்கொண்டு எந்த காவல்துறை தங்கள் மீது தடியடி நடத்தினார்களோ அதே காவல்துறை இடத்துல அவங்க போய் ரோஜாப்பு கொடுத்தாங்க. நாங்கள் உங்களுக்கு எதிரி இல்லை, இந்த சட்டம் நாட்டு மக்களுக்கு எதிரானது, சிஏஏ சட்டம், அதைத்தான் நாங்கள் எதிர்க்கிறோம் அப்படின்னு போய் அவங்கள்ட்ட ரோஜாப்பு கொடுத்தாங்க. அதே போன்று இந்த பஞ்சாப் விவசாயிகள் எந்த காவல்துறை ஏவி அவர்களை அடக்குமுறை செய்வதற்காக வேண்டி மத்திய அரசு ஏவுனிச்சோ அதே காவல்துறைக்கு ரோட்டில் அவங்க பந்தி போட்டு சாப்பாடு போடுறாங்க. அப்போ இந்த விவசாயிகளுடைய எதிர்ப்பை இன்னைக்கு மத்திய அரசாங்கம் செவிசாய்க்காம இருக்குது. ஒரே ஒரு விஷயத்தை நாங்கள் சொல்லிக்கிறோம், இந்த போராட்டம் என்பது ஏதோ பஞ்சாப் விவசாயிகளுடைய போராட்டம் அல்ல. ஒட்டுமொத்த இந்திய தேசிய மக்களுடைய உரிமையினுடைய நசுக்கக்கூடிய வகையில் இந்த மத்திய அரசாங்கம் சட்டத்தை ஏற்றி இருக்கிறது. இந்திய மக்களுடைய உரிமையை பாதுகாப்பதற்காக வேண்டி டெல்லியில் விவசாயிகள் போராடி கொண்டிருக்கிறார்கள். அந்த போராட்டத்தை சாதாரணமாக நீங்க நினைச்சிடாதீங்க. டெல்லியில் என்னைக்கு போராட்டம் வெடிக்கிறதோ அது இந்தியா முழுவதும் பரவி இருக்கிறது. சிஏஏ போராட்டம் எப்படி உருவானிச்சு? டெல்லியில தான் முதல்ல ஷாஹின் பாக் உட்கார்ந்தாங்க. ஒரே ஒரு அம்மா தான் உட்கார்ந்துச்சு. அப்புறம் துணையா இன்னொரு அம்மா உட்கார்ந்தாங்க. அதுதான் பல்கி பெருகி இந்தியா முழுவதும் கிட்டத்தட்ட 40 கோடி மக்கள் வீதியில இறங்கி போராடி இருக்கிறார்கள். இந்தியாவில் சுதந்திரத்திற்கு பிறகு மிகப்பெரிய மக்களுடைய கிளர்ந்தெழுந்த போராட்டம் ஒன்று நடந்த வரலாறு இருக்கும் என்று சொன்னால் அது சிஏஏ போராட்டம் தான். 40 கோடி பேர் இந்தியாவில் போராடினாங்க. அதே போன்றுதான் இந்த டெல்லியில் இன்னைக்கு விவசாயிகள் துவக்கி வைத்திருக்கிற இந்த போராட்டம் நாடு முழுவதும் வெடிக்கும். இது எங்களுடைய உரிமைக்கான போராட்டம். விலைவாசி ஏறினாக்கா அந்த அம்பானிக்கும் அதானிக்கும் கவலை இல்லை, மோடிக்கு கவலை இல்லை. ஏன்னா அவர் போட்டிருக்கிற சட்டம் 10 லட்சம் ரூபாய்க்கு போடுவார். அவர் வாழ்ற வாழ்க்கைக்கு இங்க இருக்கக்கூடிய 80 ரூபா விவசாய பொருட்களை பத்தி அவங்க என்ன அவங்களுக்கு கவலைப்பட போறாங்க? இதே மத்தியில் இருக்கக்கூடிய அமைச்சராக இருக்கிற நிர்மலா சீதாராமன் என்ன சொன்னாங்க? வெங்காய விலையெல்லாம் எனக்கு தெரியாது, ஏன்னா நான் அது சாப்பிட்றது இல்லைன்னாங்க. பிஜேபி அரசாங்கத்தினுடைய பதில் இப்படி தான் வரும். மக்கள் தான் தங்களுடைய உரிமையை மீட்பதற்காக வேண்டிய களத்தில் இறங்கி போராடுவார்கள். இந்த மத்திய அரசாங்கம் இந்த சட்டத்தை திரும்ப பெற வேண்டும் என்கிற இந்த போராட்டத்தை இன்றைக்கு டெல்லியிலே துவங்கி இருக்கிற இந்த போராட்டம் நாடு முழுவதும் வெடிக்கும். நாடு முழுவதும் இந்த சட்டத்திற்கு எதிரான போராட்டத்தை விவசாயிகளும் பொதுமக்களும் நடத்துவார்கள் என்பதை இந்த நேரத்திலே நாம் சொல்லிக் கொள்கிறோம்.